முத்து, மீனா 2 பேருமே ரூம்ல இருக்காங்க. ஆனா, முத்து வெளிய போகவே இல்ல. பாட்டி ஹால்ல இருக்காங்க. எல்லாருமே இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. "நான் போய் பாட்டிய பார்க்க மாட்டேன். அவங்க என்ன அடிச்சுட்டாங்கல்ல, நான் போக மாட்டேன்" அப்படின்னு முத்து சொல்றாரு. "இங்க பாத்தியா சீம்பால், அதுல பண்ணது இது சூப்பரா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "அப்படியா? குடுங்க பாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. "ஐயய்யோ! சீம்பால்ல செஞ்சதா? எனக்கு கிடைக்காதே. சின்ன டிஃபன் பாக்ஸா? இல்ல பெரிய டிஃபன் பாக்ஸா? பாரு மீனா." "என்னங்க சின்ன டிஃபன் பாக்ஸ் தான்" அப்படின்னு சொல்றாங்க மீனா. "ஐயய்யோ! எனக்கு வேணுமே." "இல்ல, நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு முத்து போறாரு. "எப்படி என் பேரன வர வச்சேன் பாத்தியா? என் பேரனுக்கு எது பிடிக்கும்னு எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். "என்னதான் இருந்தாலும் இங்க நடந்தது எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல" அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. என்னோட பையனுக்கு ஒண்ணுனா என்னால தாங்க முடியுமா?" அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷமா எல்லாருமே இருக்காங்க. "சரி விடுங்க, நடந்தத பத்தியே பேசிட்டு இருந்தா எப்படி? எல்லாருமே இனிமே நம்ம சந்தோஷமா இருப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து சாப்பிடலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "அது எப்படி எல்லாமே ஒண்ணா சேர்ந்து சாப்பிட முடியும்? அங்க சேர்லாம் கிடையாது" அப்படின்னு விஜயா சொல்றாங்க. "நீ திருந்தவே மாட்ட. எல்லாத்தையும் வீட்ல இருக்க எல்லா சேரையும் எடுத்து ஒண்ணா போடுங்க. எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடணும். என் பேரன், என் பேத்திங்க, என் புள்ள எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். கூட்டு குடும்பம்னா இப்படி தான் இருக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடணும். எல்லாருமே அவ்ளோ அழகா ஒரே டைம்ல சாப்பிடணும். அதுதான் அவ்ளோ பெரிய சந்தோஷம்" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. எல்லாருக்குமே சாப்பாடுலாம் போடுறாங்க. எல்லாருமே சந்தோஷமா சாப்பிடுறாங்க. "எங்க ஊர் எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்க எல்லாரும் பொங்கலுக்கு ஊருக்கு வரீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. "பாட்டி வருஷம் நான் எப்பவுமே பொங்கலுக்கு ஊர்ல தானே இருப்பேன். அங்க எவ்வளோ ஜல்லிக்கட்டு என்னென்ன நடக்கும், சூப்பரா இருக்கும் பாட்டி" அப்படின்னு முத்து சொல்றாரு. "ஆமாடா, இந்த வாட்டி எல்லாருமே மூணு பேருமே வரணும். எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ணணும்" அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. "கண்டிப்பா வரேன் பாட்டி. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்றாங்க. என்னங்க போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு. நானும் வந்துடுறேன்" அப்படின்னு மனைவி சொல்றாரு. இல்ல ஷோரூம்ல எனக்கு லீவு கொடுத்துருவாங்க" அப்படின்னு சொல்றாரு. ரோகிணியும், "சரி நான் பார்லரை லீவ் விட்டுறேன், எல்லாருமே வரோம்" அப்படின்னு சொல்றாங்க. "இந்த வாட்டி எல்லாரும் வரீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும்" அப்படின்னு சொல்றாங்க பாட்டி. "அது மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. "என்னது சர்ப்ரைஸ்?" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. "இல்ல, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் 3 பேரனுங்களை பார்த்துட்டேன். இன்னும் கொள்ளு பேரெல்லாம் பார்க்கணும்ல" அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. "சரி, இப்போ அதுக்கு என்ன?" "இல்லை, யாருக்கு ஃபர்ஸ்ட் குழந்தை பிறக்குதோ அவங்களுக்கு நம்மளோட பரம்பரை சொத்து ஒன்று இருக்கு. அந்த குழந்தை பேர்ல அந்த சொத்தை நான் எழுத போறேன்" அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டோன்னே எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "நல்லா தெரிஞ்சுக்கங்க, யாருக்கு ஃபர்ஸ்ட் குழந்தை பிறக்குதோ அவங்களுக்கு தான்" அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. உடனே மீனா முத்துவை பார்க்குறாங்க. 2 பேருமே வெக்கப்படுறாங்க. அதே மாதிரி சுருதி, ரவி 2 பேருமே பார்க்குறாங்க. எல்லாருமே ஒவ்வொருத்தரை பார்த்துட்டு அப்படியே வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. கண்டிப்பாக சீக்கிரமாக பேரன் வரணும். அதான் சந்தோஷம். ஒரு குடும்பத்துக்கு என்ன சந்தோஷம்? பேரனை பார்க்கணும், கொள்ளு பேரனை பார்க்கணும். அந்த குடும்பம் எல்லாம் சந்தோஷமாக இருக்கும். அதுதான் ரொம்ப 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 முக்கியம். என் பையனோட உடம்பு இப்படி இருக்குது, எல்லாரும் பார்த்தீங்கல்ல, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணமே நீங்கள் தான். அது தெரியுமா? என் பையனோட மனசு அப்படி லேசாக வச்சுக்கணும். நீங்கள் நினைக்கிறீங்க கோவப்பட்டா மட்டும்தான் பிரச்சனை. இல்லை, நீங்கள் 3 பேரும் சேர்ந்து சண்டை போட்டால் கூட என் பையனுக்கு பிரச்சனை தான். என் பையன் 3 பேரையும் வந்துட்டு அவ்வளோ தங்க மாதிரி வளர்த்துருக்கான். நீங்கள் சண்டை போட்டால் அவன் மனசு தாங்குமா? அதை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பான். அவன் யோசிக்கிறதால தான் அவனுக்கு நெஞ்சு வலியே வருது. எல்லாத்துக்குமே காரணமே நீங்கள் தான். இனிமேல் என் பையன் எதிர்க்க யாருமே கோவப்படக்கூடாது, சண்டை போடக்கூடாது, வீடு அமைதியாக இருக்கணும். அதுதான் நல்ல வீடு. என் பையன் நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. "பாட்டி, இனிமேல் நான் கோவப்பட மாட்டேன், சண்டை போட மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன் பாட்டி. அப்போ நல்லா பார்த்துக்கிறேன் பாட்டி" அப்படின்னு முத்து சொல்கிறாரு. "எல்லாத்துக்குமே காரணமே இவன் தான்" அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. "என்ன எல்லாரும் என் மேலேயே பழி போடுறீங்க? நீ தான் பணத்தை தூக்கிட்டு ஓடனேன், அதுவும் தான் அப்பாவுக்கு கஷ்டம்" அப்படின்னு சொல்கிறாரு. "நீ என்ன திருத்தரமாக போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு முத்து எல்லாரையும் சொல்கிறாரு. "சரி விடுங்க, மறுபடியும் சண்டை போடாதீங்க, சொல்கிற பேச்சை கேளுங்க" அப்படின்னு பாட்டி எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க. எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க.